வணக்கம் உறவுகளே, குற்றால அருவி சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எக்லெஸ் ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். எக்கு எதுவும் சேர்க்காமலே இந்த கேக்கு நல்லா சாஃப்டாக நல்ல மாய்ஸ்சரோடு இருக்கும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், கேக்கு எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, பாதாம், கருப்பு உலர் திராட்சை, பேரிச்சம்பழம், நல்லா சாஃப்டான பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ப்ளம் கேக்னாலே இந்த மாதிரி நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் நிறையா சேர்த்து தான் செய்யணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம ஊற வைக்கணும். அதுக்காக ஒரு ஆரஞ்சு பழத்தை இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு அப்படி இல்லைன்னா திராட்சை ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் ப்ளம் கேக்கில் ஆல்கஹால் சேர்த்து செய்வாங்க. நம்ம ஒரு புளிப்பு சுவைக்காக இந்த மாதிரி ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸு அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின ஜூஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதை வந்து ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நல்லா இந்த ஜூஸில் ஊற வைக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து 1/2 கப்பு சர்க்கரை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 துண்டு பட்டை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ளம் கேக் வந்து ஒரு வித மசாலா டேஸ்ட் இருக்கும். அதுக்காக இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்து இந்த மாதிரி சர்க்கரையோடு அடித்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 1/2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும். இந்த ப்ளம் கேக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்காக தான் சுகரை வந்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணி சேர்க்குறோம். சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நொறையாக வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வேணும். இந்தளவுக்கு நல்லா சுகர் வந்து ப்ரௌன் கலர் ஆனதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதும் இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடணும். கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். இது வந்து தண்ணி சேர்த்தோன்னே இந்த மாதிரி தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக கேக் பேக் பண்ணுறதுக்கு கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட கொஞ்சமாக செரியும் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். செரி வந்து ஆல்ரெடி நல்லா ஜூஸியாக இருக்கிறனால நான் அதை வந்து ஃபஸ்ட்டே ஊற வைக்கலை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் இந்த ஜூஸோடு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேக் பேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேக் டின் இருந்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த குக்கர் பாத்திரத்தில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதில் கொஞ்சமாக நெய் போட்டு அதை நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு பட்டர் ஷீட்டே தேவையில்லை. இப்போ கேக் டின் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் வச்சு அதில் ஒரு ஜல்லடை வச்சு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து அதையும் சளிச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு வேளை மசாலா பொருள் ஏதாவது சரியாக அடிபடலைன்னா நம்ம இந்த சளிக்கிறதுல வந்துடும். பாருங்கள், ஏலக்காயோட தோல்லாம் இருக்குது, அதனால் சளிச்சே சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் வச்சு அதில் 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விடணும். தயிர் வந்து நல்லா கட்டி இல்லாமல் கிடைக்கணும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுகர் சிரப்பை இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு சேர்த்துக்கிறேன்.
இப்போ இதையும் நல்லா இந்த மாதிரி வயர் விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இதில் நம்ம தயிர் மாத்திரம்தான் சேர்த்துருக்கோம், பால் எதுவுமே சேர்க்கலை. பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிரும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டின்னுக்கு மாற்றிக்கலாம். கேக் பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு. அப்போ தான் நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பை இந்த மாதிரி மேலே டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியும் போட்டுக்கிறேன். அடுத்ததாக கொஞ்சமாக செரி எடுத்திருக்கேன், அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற கடாயில் இந்த மாதிரி லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, நல்லா ஹீட்டாக இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக வைக்கணும். கடாயில் கொஞ்சம் கூட இந்த கேக் டின் வந்து படக்கூடாது. இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கேக் வந்து நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. ஓரங்கள் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. நடுவில் மாத்திரம் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ மறுபடியும் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோலே இருக்கணும். இப்போ 40 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு ஒட்டவே இல்லை. கேக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சு. கேக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஓரங்கள் எதுவுமே எடுக்க தேவையில்லை, அதுவே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. பட்டர் ஷீட் போடாமலே எவ்வளோ அழகாக நம்மளோட கேக் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த கேக்கு. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் நம்ம ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ளம் கேக்கோட ப்ராசஸ் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.